Hi friends, welcome to Human Biology in Tamil. Today we are going to discuss about general principles of cell communication. Cell communication அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செல் கூட இன்னொரு செல் எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுது, எந்தெந்த மெத்தடில் கம்யூனிகேட் பண்ணுது, இந்த கம்யூனிகேட் பண்ணும்போது எந்தெந்த ஹார்மோன்ஸு எந்தெந்த ரிசப்டார்ஸ் எல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகுதுங்கிறத பற்றி தான் ஃபுல் வீடியோவாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First point, cell communication is the most important for the multicellular organism for the normal activity in a daily life. அதாவது நம்ம லைஃப்பில் டெய்லி நம்ம பேசுகிறோம் ஒருத்தவங்கக்கிட்ட, அவங்க நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நம்ம சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இதெல்லாம் தான் இந்த செல் கம்யூனிகேஷன். அதாவது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஹியூமன், அனிமல்ஸ், பிளான்ஸ் இதெல்லாம் தான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். செல்லை பற்றி ப்ரீஃபாக பார்க்கும்போது யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலாரை பற்றி படிச்சிருக்கோம். இதில் நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஓகே, செல் கம்யூனிகேஷன் அக்கர்ஸ் பை எலக்ட்ரோகெமிக்கல் கம்யூனிகேஷன். இதில் எலக்ட்ரோகெமிக்கல் கம்யூனிகேஷன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆல் த கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும், ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் எந்தெந்த மெத்தடில் உள்ள இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, ரிசீவிங், ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுது, அதை கலெக்ட் பண்ணுது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதுக்கு தேவையான அப்ரோப்ரியேட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அக்கார்டிங் டு த செல் சிக்னலிங் மாலிகூல்ஸ். அதாவது இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன், இன்டர்னலாகவும் சரி இல்லை எக்ஸ்டர்னலாகவும் சரி. செல்லுலார் ரெஸ்பான்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிக்னலிங் மாலிகூல்ஸ் அண்ட் செல் அப்டேட், செல் டைப். அதாவது ஒரு செல்லுலார் ரெஸ்பான்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, சிக்னலிங் மாலிகூல்ஸை பொறுத்து இல்லைனா அந்த செல்லோட டைப்பை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு, இன்டர்னல் கம்யூனிகேஷன் இன்வால்வ்ஸ் தி நர்வஸ் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். அதாவது இன்டர்னல் கம்யூனிகேஷனில் நம்ம பாடிக்குள்ளே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கா, பிரெயின், ஸ்பைனல் கார்ட், மெடுலா ஆப்லங்கா. பிரெயின் மேக்ஸிமம் என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும், சிக்னல் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அதை ரிசீவ் பண்ணும், சென்ட் பண்ணும், எல்லாமே பண்ணுறது தான் நர்வஸ் சிஸ்டம். அது நர்வஸ் சிஸ்டம் மட்டும் பண்ணாது, எண்டோக்ரைன் சிஸ்டமும் பண்ணும். ஏன் எண்டோக்ரைன் சிஸ்டம் பண்ணுது அப்படின்னா, எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்ன, எல்லா ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகிறது தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். என்னென்ன ஹார்மோன்ஸு, பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, பாராதைராய்டு கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, ஹைப்போதலாமஸ், பேன்கிரியாஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். இப்போ இந்த கிளாண்டெல்லாம் என்ன பண்ணும், ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணால் இந்த ஹார்மோன்ஸ் எங்கே போகும், ரொம்ப டிஸ்டன்ட் லொக்கேட்டில் இருக்கிற ஒரு டிஸ்டன்ட், ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு செல்லுக்கு, லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு செல்லுக்கு இம்பல்ஸையோ ரெஸ்பான்ஸு மெசேஜ் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் எண்டோக்ரைன் சிஸ்டமோட வேலை. ஓகே, தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஹோமியோஸ்டாசிஸ். அதாவது இதெல்லாம் வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணும். இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி ஒரு ப்ராசஸை ஈக்குலிபிரியமாக மெயின்டைன் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டாசிஸ். அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தி வைட்டல் பாடி ஃபங்க்ஷன். வைட்டல் பாடி ஃபங்க்ஷன்னா என்ன, நம்ம ரெஸ்பிரேஷனும் சரி, பாடியில் பிளட் சர்க்குலேஷனும் சரி எல்லாமே ஈக்குவலாக மெயின்டைன் ஆகிறது தான் வைட்டல் பாடி ஃபங்க்ஷன். ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்ன, இன்க்ரீஸ் ஆனால் கம்மி பண்ணும், கம்மியானால் இன்க்ரீஸ் பண்ணும், அதுதான் ரெகுலேஷன். ரெகுலேஷன்னா கரெக்டாக நார்மல் லெவலில் மெயின்டைன் பண்ணும். ஓகே, சிக்னலிங் மாலிகூல்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். அதாவது சிக்னலிங் மாலிகூல்ஸ்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா என்னென்னா, அதில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது, மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸைட்டேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், செகண்ட் ஒன் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், தேர்ட் ஒன் போத் எக்ஸைட்டேட்டரி அண்ட் இன்ஹிபிட்டரி. இப்போது எக்ஸைட்டேட்டரியை பற்றி பார்ப்போம். குளுட்டாமேட், அஸ்பார்டேட், நைட்ரிக் ஆசிட், இந்த 3 ஹார்மோன்ஸை, இந்த மூணு நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் எக்ஸைட்டேட்டரி. இன்ஹிபிட்டரி அப்படின்னா என்னென்னா, காபா, செரோட்டானின், டோப்பமைன், இந்த 3 நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் இன்ஹிபிட்டரி. ஓகே, போத் எக்ஸைட்டேட்டரி அண்ட் இன்ஹிபிட்டரிங்கிறது அசிடைல் கொலைன், நாரட்ரினல், இந்த 2 ஹார்மோனும் போத் எக்ஸைட்டேட்டரிலையும் வரும், இன்ஹிபிட்டரிலையும் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் வித் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ். இதில் வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்ஸில் என்ன பார்த்தோம், நர்வஸ் சிஸ்டம் அண்டு எண்டோக்ரைன் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ், அதில் ஸ்பெஷல் சென்ஸ் இன்வால்வ்ஸ் தி ஸ்பெஷல் சென்ஸ், விஷன், ஹியர், டேஸ்ட், இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ஸில் வரும். இது செப்பரேட்டாக ஒன்றும்
மெசேஜை ரிசீவ் பண்ணுறது சென்ட் பண்ணுறதெல்லாம் இருக்காது. இதுலேயும் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டமோட உதவி இல்லாமல் ஹெல்ப் இல்லாமல் எதையும் இவங்க பண்ண முடியாது. ஓகே, செல் சிக்னலிங் அப்படின்னா என்ன? செல் சிக்னலிங் ஆல்சோ நோன் அஸ் சிக்னலிங் கேஸ்கேட், அதாவது அதர் நேம் சிக்னலிங் கேஸ்கேட்னு சொல்லுவாங்க, சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் பாத்வேன்னு சொல்லுவாங்க. A signal transduction pathway is a series of steps by which a signal on a cell surface, அதாவது signal cell surface இல்லைனா நியூக்ளியஸ்க்கு convert into a specific cellular response, அதாவது convert பண்ணி specific cellular response எங்கே அனுப்புது அப்படின்னா within the cell. ஓகே, செல் சிக்னலிங் ப்ராசஸ் 3 ஸ்டேஜில் செல் சிக்னலிங் ப்ராசஸ் நடக்குது. ரிசப்ஷன், டிரான்ஸ்டக்ஷன், ரெஸ்பான்ஸ். இந்த 3 ஸ்டேஜில் தான் செல் சிக்னலிங் ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்களா, மேலே செல் சிக்னலிங் மாலிகுல்ஸ் இருக்குது, கிவ்ஸ் ரிசப்டார் இருக்குது. இந்த ரிசப்டாரும் மாலிகுல்ஸும் பைண்ட் ஆகிடுச்சு. பைண்ட் ஆனதுக்கப்புறம் சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, டிரான்ஸ்டக்ஷன் பாத்வே போகுது. நெக்ஸ்ட்டு செல்லுலர் ரெஸ்பான்ஸ். இதுதான் செல் சிக்னலிங் ப்ராசஸ். ஓகே, செல் சிக்னலிங்கில் நிறைய ரிசப்டார்ஸ் இருக்குது. 4 டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் லிகண்ட் கேட்டட் அயன் சேனல், எல்ஜிஐசி, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதுதான் லிகண்ட் கேட்டட் அயன் சேனல். ஜி ப்ரோட்டீன் கப்பிள் ரிசப்டார். தேர்ட் ஒன் என்சைம் லிங்க்டு ரிசப்டார். ஃபோர்த் ஒன் நியூக்ளியர் ரிசப்டார். இருக்கிறதுலே ஸ்லோவாக பொறுமையாக போய்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் போகிறது தான் நியூக்ளியர் ரிசப்டார். செல் சிக்னலிங் பாத்வே, இதில் என்னென்ன பாத்வேலாம் உள்ள இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது இந்த 5 பாத்வே. CAMP/PKA சிக்னலிங் பாத்வே. செகண்ட் ஒன் IP3/கால்சியம் அயான் சிக்னலிங் பாத்வே. தேர்ட் ஒன் MEPK சிக்னலிங் பாத்வே. ஃபோர்த் ஒன் அயன் கண்டக்ஷன் பாத்வே. ஃபிஃப்த் ஒன் CA கால்சியம் அயான் சிக்னலிங் பாத்வே. இந்த 5 பாத்வே தான் செல் சிக்னலிங்கில் இன்வால்வ் ஆகுது. செல் சிக்னலிங் டைப்ஸ் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. நம்ம இதில் 4 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஒன் இஸ் காண்டாக்ட் டிபெண்டன்ட், பேராக்ரைன் சிக்னலிங், சினாப்டிக் சிக்னலிங், எண்டோக்ரைன் சிக்னலிங். அதை பற்றி ஃபுல் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காண்டாக்ட் டிபெண்டன்ட். காண்டாக்ட் டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். காண்டாக்ட் டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் காண்டாக்ட். ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் ஃபிசிக்கலாக செல் சிக்னல் பாஸ் ஆகிறது தான் காண்டாக்ட் டிபெண்டன்ட். Cell signal occurs in between cells having physical contact with each other. This occurs at the cell membrane level. Physical contact, 2 செல்லுக்கு இடையில் physical contact இருக்குது, அதுக்கு பேர் தான் contact dependent. Okay, both cells are physically connected where the signal occurs. அதாவது 2 செல்லும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆனால் தான் அங்கே வந்து சிக்னலே அதாவது உருவாகும். அதுக்கு பேர் தான் காண்டாக்ட் டிபெண்டன்ட். இது இப்படி கனெக்ட் ஆகிறதுனால என்ன நடக்குது, அங்கே ஒரு என்ன டெவலப் ஆகுது அப்படின்னா ஒரு இம்யூன் செல்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இம்பார்ட்டன்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூன் செல். ஒரு இம்யூன் செல் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் காண்டாக்ட் டிபெண்டன்ட். காண்டாக்ட் டிபெண்டன்ட் அப்படின்னாலே ஃபிசிக்கல் காண்டாக்ட். செகண்ட் ஒன் பேராக்ரைன் சிக்னலிங். பேராக்ரைன் சிக்னலிங் அப்படின்னா என்னென்னா நெய்பரிங் செல்ஸ். திஸ் இஸ் எ சிக்னல் ஒன் சிக்னல்ஸ் நியர்பை நெய்பரிங் சிக்னல். ஒன் செல் சிக்னல்ஸில் இருந்து பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் சிக்னல் செல்லுக்கு அனுப்புகிறது தான் பேராக்ரைன் சிக்னல். திஸ் இஸ் சம்வாட் சிமிலர் டு த above டைப், பட் த செல் நீட் நாட் பி டைரக்ட்லி கனெக்டட். பக்கத்தில் கனெக்ட் ஆகாது, பட் பக்கத்தில் இருக்கும். அதாவது நெய்பரிங், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வீடு சொல்லுவாங்க நெய்பர்ஸு, அதே மாதிரி தான் பக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் கனெக்ட் ஆகாது. The signal molecules are released by one cell. These molecules reach nearby cells around and transmit the signals. அதாவது அது பக்கத்தில் ரீச் ஆகிட்டு அதோட செல்ஸ் அதை சுற்றி இருக்கு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுதான் பேராக்ரைன் சிக்னல். இந்த பேராக்ரைன் சிக்னலிங்க்கு ஹார்மோன்ஸ் இருக்குது, நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம். இதில் நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் இன்வால்வ் ஆகிருக்குதுன்னு. எக்ஸைட்டேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதில் இருக்க ஹார்மோன்ஸு இதில் இன்வால்வ் ஆகுது. எக்ஸாம்பிள் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஹிஸ்டமைன் அண்டு செரோட்டானின், ப்ரோஸ்டோகிளாண்டின், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இங்கே பேராக்ரைன் சிக்னலிங்க்கு இன்வால்வ் ஆகுது. ஸ்னாப்டிக் சிக்னலிங். ஸ்னாப்டிக் சிக்னலிங் அப்படின்னா என்னென்னா பிட்வீன் த 2 ஜங்ஷன், பிட்வீன் த
டு ஜங்ஷன், அதாவது இம்பார்ட்டன்ட் ரோல் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன் வித்தின் த நர்வஸ் சிஸ்டம். 2 நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸை தான் சினாப்டிக் ஜங்ஷன்னு சொல்லுவோம். அந்த சினாப்டிக் ஜங்ஷனுக்கு பிட்வீன் த ஸ்பேஸில் டிரான்ஸ்மிட் ஆகிற ரெஸ்பான்ஸ் சிக்னல் இது எல்லாத்துக்கும் பேர் தான் சினாப்டிக் சிக்னலிங். ஓகே, நெக்ஸ்ட்டு எண்டோக்ரைன் சிக்னலிங். எண்டோக்ரைன் சிக்னலிங்னா என்னென்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். எண்டோக்ரைன் அப்படின்னா என்னென்னா, நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டமில் இருக்கிற கிளாண்ட்ஸ் எல்லாமே ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணி ஒரு டிஸ்டன்ட் லெவலில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு செல்லுக்கு சிக்னலை பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எண்டோக்ரைன் சிக்னலிங். அதாவது இந்த பிட்யூட்டரி கிளாண்டு, ஹைப்போதலாமஸ் கிளாண்டு, பேராதைராய்டு கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, இந்த கிளாண்டில் இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கிற செல்லுக்கு ரெஸ்பான்ஸை சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பேர் தான் எண்டோக்ரைன் சிக்னலிங். ஓகே, இது இந்த சிக்னல் வந்து எதன் மூலயமா எப்படி பாஸ் ஆகுது, எப்படி நம்ம பாஸ் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நர்வஸ் மூலயமா கிடையாது, பிளட் ஸ்ட்ரீம் மூலயமா தான் இந்த சிக்னல்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. இந்த ஹார்மோன்ஸு அதை பிளட் ஸ்ட்ரீம் மூலயமா தான் பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. ஓகே, திஸ் இஸ் தென் கேரியட் அவே அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை தி பிளட் டு அதர் செல்ஸ். திஸ் டிஸ்டன்ட் செல்ஸ் ரிசீவ் தி சிக்னல்ஸ். அதாவது ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற செல்ஸ் வந்து இந்த சிக்னலில் ரிசீவ் பண்ணிக்குது. எக்ஸாம்பிள், ரெஸ்பான்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ். எல்லா எண்டோக்ரைனில் இருக்கிற எல்லா கிளாண்டோட ஹார்மோன்ஸும் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்னென்ன செல் சிக்னலிங் இருக்குது, என்னென்ன பாத்வே இருக்குது, என்னென்ன ரிசப்டார்ஸ் இருக்குதுன்னு ஃபுல்லாக டைப்ஸோட எல்லாம் ப்ரீஃபாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.